எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கரண்ட்டாக ஐபிபிஎஸ் கிளர்க் பாஸ் பண்ணியிருக்கேன். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸும் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நினச்ச வேலை எனக்கு கிடைச்சதுனால நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணல. ப்ரெசண்ட்டாக தமிழ்நாடு கிராம பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்க்குறேன். ஐ எம் ஜஸ்ட் 22. இப்போ ஒரு 15 டேஸாக, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 தான். ஒரு 4 எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். யூனியன் பேங்க்கும் சரி, ஐபிபிஎஸ் மெயின்ஸும் சரி, ரெண்டுமே பாஸ் பண்ணியிருந்தேன். நினச்ச வேலை கிடைச்சதுனால போகலை. இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, லக்கில் கிடச்சிருச்சு உனக்கு ஒன்று. அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்க எனக்கு இப்போ நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸாம் தானே லக்கில் கிடைக்கும், நான் 4 இது பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. யாராவது படிச்சுட்டு இருக்குவீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆனீங்க, இல்லை இதை நம்மளால் முடிக்க முடியும் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களோட பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் பாஸ் பண்ண தான் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடியே இன்னும் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கல இல்லை முடியலை அப்படின்னா இது எப்படி எனக்கு வராமல் போகலான்னு கொஞ்சம் அடித்து கேளுங்க. யார்கிட்டையும் டவுட் கேட்க கூச்சப்பட்டுறாதீங்க. ரொம்ப தேங்க்யூ. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், டக்குன்னு என்ன பேசுறதுன்னு தெரில. என் தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மேடம் என் மேலே ரொம்ப நாளமாக கோவமாக இருக்காங்க, நான் போன அச்சீவர்ஸ் மீட்டில் அவங்க பேரை மென்ஷன் பண்ணலன்னு. சுரேஷ் இன்ஸ்டியூட், எஸ்பெஷலி ராஜா சார், சுகேஷ் சார், அம்மா பர்சனலாக உங்கள் 2 பேர்த்துக்கும் தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.